அது சட்டி எடுத்து பின்னாடி ஒரு ஆள். அஸ்ஸலாமு அலைக்கும். ராமநாதபுரம் சின்னக்கடை தெரு குலப்பசி நண்பர்கள் ஆகிய நாங்கள் கடந்த 8 வருட காலமாக நாங்கள் வந்து என்ன செய்கிறோன்னா சஹர் நோன்பாளிகளுக்கான உணவு வந்து தயார் செஞ்சு நேரடியாக போய் கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து குறைந்தது 550 700 நபர்களுக்கு வரைய நம்ம என்ன செய்கிறோன்னா பார்சல் பண்ணி அவங்க இருக்கிற இடத்துலயே, அதாவது மருத்துவமனை, பயணிகளாக இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள், பஸ் நிலையம், அது போல அரசு பணிகளில் இரவு நேர பணியாளர்களாக இருக்காங்க அவங்களுக்கு, செவிலியர்கள், மருத்துவர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லா இடங்களுக்கும் என்ன செய்யறோம்னா நம்ம நேரடியாக கொண்டு போறோம். கொண்டு போறதுக்கு இங்க இருந்து சுமார் 14 வாகனங்கள்ல, அதாவது 16 இருசக்கர வாகனங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா நம்மளுடைய குலப்பசி நண்பர்கள் வந்து பயணம் செஞ்சு நேரடியாக கொண்டு செல்கிறோம். இது வந்து ஒரு நாளைக்கு செலவு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 60,000 to 1,00,000 வரைக்கான செலவு ஏற்படுது. இந்த 30 நாளைக்கும் நம்ம என்ன செய்யறோம்னா மிக ஒரு சத்தான உணவுகளை, உயர்தரமான உணவுகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அதாவது சிக்கன், மட்டன், காடை இது போன்ற உணவுகளை தான் நம்ம என்ன செய்யறோம்னா கொடுக்குறோம். இது வரைக்கும் நம்ம சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்குன்னா நோன்பாளிகள், ஏழை மக்களுக்கு சரியான முறையில் சென்றடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் மென்மேலும் செய்யறதுக்கு உங்களுடைய பெரும் ஆதரவும் உங்களுடைய பிரார்த்தனையும் வேணும். இது நம்ம கடந்த 8 வருடமா கொடுத்து வந்துகிட்டு இருக்கோம். இது 8வது வருடம் கொடுக்குறோம். நம்ம தினந்தோறும் பார்த்தோம்னா இப்ப நம்ம தொடர்ச்சியா 30 நாளைக்கு சகர் பார்த்தோம்னா அதுல வந்து ஒரு 26 27 நாள் வந்து நம்ம பெருந்தெல்லாம் நான்வெஜ் தான் போடுற மாதிரியே பிளான் பண்ணி பண்ணுவோம். நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே போலதான் மக்களுக்கும் போய் சென்றடைங்கிற ஒரே நோக்கத்துல சத்தான உணவு நல்ல தரமா கொடுக்கணும்னு ஒரு நியத்தை வச்சுக்கிட்டு அதே எண்ணத்துல நம்ம வந்து கொடுத்து வந்துகிட்டு இருக்கோம். ரெகுலரா தினந்தோறும் வந்து 550 to 700 நபர்களுக்கு சகர் உணவு வந்து போய் அவங்கள போய் சென்றடையுது, நேரடியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் எப்படி இதை கண்டறியறீங்க? நீங்க எல்லாம் இருக்காங்கன்னு எப்படி? இது நம்ம அவங்க ஹாஸ்பிட்டல் நம்ம ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்களுக்கு வந்து கால் பண்ணிடுவோம்ல டெய்லி ஈவினிங்குள்ள நம்ம 9 மணிக்குள்ள கால் பண்ண சொல்லிடுவோம். அது மாதிரி ஹாஸ்பிட்டலு, வெளியூர்ல இருந்து தங்கி வேலை பார்க்குறவங்க, அது மாதிரி பஸ் ட்ரெயின்ல வர்றவங்க, அது மாதிரி போலீஸ் குவார்டர்ஸ்ல இருக்கிற அந்த போலீஸ், அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெகுலரா அவங்க நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்க அதுல கால் பண்ணிடுவோம்ல, நம்ம அதை கொண்டு போய் நேரடியா கொண்டு போய் கொடுத்துருவோம். நேற்று வந்து 650 பேருங்களுக்கு காடை சாப்பாடு அந்த யோகட்டு, பீட்ரூட் பொரியல், பருப்பு சாம்பார் இதெல்லாம் வச்சு சிறப்பாக கொடுத்தோம். நான் தான் நின்று வாலண்டியர்ஸ் வேலை பார்க்குறேன். அதே மாதிரி 50 பேர் என்னுடைய சேர்த்து 50 பேர் எல்லா சகோதரர்களும் இதுக்கு வந்து முன்னாடி வரணும். இப்போ நோம்பு நேரம், நல்ல இபாத்தான நேரம், பசங்கள்லாம் வாலிப பசங்கள்லாம் கேம்லாம் விளையாடாம கொள்ளாம இது மாதிரி சமூக வேலை செஞ்சு எங்களுக்கும் கொடுத்தா நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு உதவியா எல்லாருக்கும் நம்ம உதவி செய்வோம். எல்லாரும் இதுல ஒருங்கிணைந்து செயல்படுவோம். வேற என்ன சொல்ல வரேன்டாக்கா, நம்ம சமுதாய மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு முன் உதாரணமா இருந்து வருங்காலங்களில் இது போல ஒன்றும் சிறப்பா நம்ம செய்வோம். இது வந்து 8 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பசரி அவரு நம்ம விட்டு பிரிந்து போயிட்டாரு. அவருடைய நியமனால தான் இது 8 வருஷமா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நானும் ஒரு வாலண்டியர்ஸ் தான். அல்லாஹ்வுக்காக எல்லாருமே நம்ம வந்து இரவு பகல் பார்க்காம நம்ம வந்து இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். நீ கண்கூடா பார்க்கலாம். எல்லாம் இந்த உதவி செய்யறது, கொள்றது, சமைக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். சட்டி எடுத்து பின்னாடி ஒரு ஆள்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.